அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஐடிஐயில் இருக்க எலக்ட்ரீஷியன் படிப்பு, வயர்மேன் படிப்பு, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்குமான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இதனுடைய கல்வி தகுதிகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரி, தொழில்நுட்பத்துறையில் உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கா வேலைக்கு போகணுன்னு? ஐடிஐங்கிறது ஒரு சிறந்த தொடக்கம். இங்கே எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் இரண்டு முக்கியமான பிரிவுகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நடைமுறை திறன் மற்றும் தொழில்நுட்ப அறிவு வளர்க்க ஐடிஐ ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது ஜாப் வாங்கிறதுக்கு ஒரு தனி அடையாளத்தை, வேலை வாய்ப்பில் ஐடிஐ படித்தவங்களுக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதா இருக்குது. இப்போ இபி மின்சாரம் சார்ந்த வேலைகள் முறையாக கற்றுக்கணுன்னா எலக்ட்ரீஷியன் படிப்பு, அதே போல் மின் இணைப்புகள் மற்றும் வயரிங் பணிகள் வயர்மேன் படிப்புகள், இப்படி ரெண்டுமே வேறுபட்ட பிரிவுகளாக இருக்குது. இந்த ரெண்டு படிப்புகளுக்குமே வயர்மேனுக்கு 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், ஆனால் எலக்ட்ரீஷியனுக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு படிப்புக்குமான பாடத்திட்டமும் வேறுபடுது. இப்போ 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு எலக்ட்ரீஷியனில் இந்த கணிதமும் அறிவியலும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா சூப்பராக அந்த எலக்ட்ரீஷியன் படிப்பு முடிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரீஷியனில் மோட்டார் மற்றும் மின் இயந்திரங்கள் அதிகமாக படிப்பாங்க. ஒயர்மேனில் உள்நாட்டு, அதாவது நம்ம நாட்டில் இருக்க மின் இணைப்பு, வயரிங், இதில் கவனம் செலுத்துவாங்க. வேலை செய்கிற இடம், பணிகளில் மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும். ஒரு எலக்ட்ரீஷியன் தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய மின் இயந்திரங்களில் வேலை செய்வார். எலக்ட்ரீஷியன் மின் சுற்றுகளை சரி செய்தல் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில், அதே மாதிரி மோட்டார்களை பராமரிக்கிறது மற்றும் பெரிய மின்சாரம் சம்பந்தமான சிக்கல்கள், பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஒரு டெக்னீஷியனாக இந்த எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க. அதே போல் ஒயர்மேன்கிறவர் வீடு, கட்டடம், இதுக்கான மின் இணைப்பு கனெக்ஷன் கொடுக்குறவராக இருப்பார். சுவிட்ச் போர்டுகளை உருவாக்கி கொடுக்குறவராக இருப்பார். இதுதான் இவருடைய முக்கியமான வேலையாக இருக்கும். திறமை மற்றும் அனுபவத்திற்கு ஏற்ப ரெண்டு ஃபீல்டுலேயுமே சம்பளம் பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும். அரசு நிறுவனங்களில் இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் அதிகமாக தமிழகத்தில் உருவாகக்கூடிய துறைகளாக இந்த மின்சாரம் சார்ந்த பிரிவுகள் இருக்குது. அப்போ மின்சார வாரியம் பெரிய தொழிற்சாலைகளுக்கு எலக்ட்ரீஷியன் அதிக தேவையுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஒயர்மேனுக்கு தனியார் கட்டுமான நிறுவனம், மின் இணைப்பு, சுவிட்ச் போர்டு அமைக்கிறது, இந்த வேலைகளில் நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இதில் நீங்கள் நல்ல ஒரு படிப்பு, ஐடிஐ படிப்பு முடித்தவராக இருந்தால் எலக்ட்ரீஷியனோ ஒயர்மேனாக சூப்பர்வைசர் வரைக்கும் நீங்கள் பதவி உயர்வில் போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பம், எலக்ட்ரீஷியனா ஒயர்மேனா, அதை டிசைட் பண்ணுங்கள். எதிர்காலம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். இயந்திரம் மற்றும் சிக்கலான மின் அமைப்புகளில் ஆர்வம் இருந்தால் எலக்ட்ரீஷியன் எடுத்துக்கோங்க. வீட்டு கட்டுமான வயரிங் பார்க்குறது, ஒயரிங் வேலை பார்க்குறதுனாக்க வயர்மேன் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். அப்போ இரண்டு பிரிவுகளுமே சிறு வேறுபாடுகளோடு இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு நம்ம சேனல் தொடர்ந்து வலியுறுத்துது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய டெக்னிக்கல் கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.